வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். நானே ஏற்கனவே உங்களுக்கு ரெடிமேட் ரசப்பொடி போட்டு எப்படி ரசம் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி சாம்பார், ரெடிமேட் சாம்பார் பொடி ஜஸ்ட்டு நீங்கள் காயை வதக்கி போட்டிங்கன்னா சாம்பார் ரெடி. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக சாம்பாரே பண்ணுற மாதிரி, சாம்பார் பொடி இல்லை சாம்பாரே பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். எப்படின்றத பார்க்கலாமா? அதுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல வறுத்துருவோம். இது 200 கிராமுக்கு துவரம்பருப்பு, சரிங்களா? அதை முதல்ல நம்ம வறுத்துக்கணும், ஒன்றா வறுத்துக்கணும். இதை வறுத்துட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெறும் காயை போட்டு நீங்கள் வதக்கினா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும். இதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா தேவையான போது உடனே சாம்பார் பண்ணிடலாம், சரிங்களா? அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல ஆனால் வறுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்லா வாசனை வரணும், ஆனால் தீயக்கூடாது, அந்த மாதிரி வறுக்கணும் நீங்கள். ஸோ நான் இப்போ 200 கிராம் தூர் டால் போட்டேன். நான் வறுத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வறுத்ததை நான் ஒரு தட்டில் போட்டுட்டேன். இது ஆறணும், அது மாதிரி ஒன்றா வறுத்துப்போம். இப்போ துவரம்பருப்பு வறுத்தாச்சு. அடுத்தது 75 கிராம் தனியா. 200 கிராம் நம்ம தூர் தால் போட்டதுக்கு 75 கிராம் தனியா போட்டிருக்கோம். நீங்கள் 50 கிராம் கூட போட்டுக்கலாம், ஆனால் 75 கிராம் போட்டால் நல்லா தனியா வாசனை நல்லா இருக்கும். இதில் நான் தேங்காய் சேர்ப்பேனா, உங்களுக்கு அரைச்சி கொட்டின சாம்பார் வேண்டாம், எனக்கு ப்ளெயின் சாம்பார் தான் போகிறோம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் போட வேண்டாம். ஆனால் நான் தேங்காய் போட்டு தான் பண்ணிக்க போகிறேன். அது கொப்பரை மாதிரி கொஞ்சம் தேங்காய் முத்தின தேங்காயை போடுறதுனால அது கெடாது. 15 நாள் தாராளமாக வச்சுக்கலாம். இதே தேங்காய் போடாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 மாதம் கூட வச்சுக்கலாம். இந்த பொடியை நீங்கள் இந்த அளவுக்கு வறுத்து மிஷினில் கூட அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு கூட நீங்கள் சாம்பார் ரெடிமேடாக சாம்பார் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, காயை வதக்கினோமா சாம்பார் ரெடி. எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட அந்த 75 கிராம் தனியாவை வறுத்தாச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஆறணும். இப்போ நம்ம இது ஆக்சுவலாக இதுவும் 75 கிராம் இருக்குது தேங்காய். ஆனால் நீங்கள் அரை மூடி கொப்பரை தேங்காய், அதாவது தண்ணி இல்லாமல் இருக்கும், ஆனால் முத்தி இருக்கும் தேங்காய், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் 75 கிராம் துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் ஒரே செகண்டில் வறுத்துடும், அதனால் அதை அப்படியே எடுத்துடுவோம். கடைசியில் நம்ம மிளகாலாம் வறுத்துக்கலாம். ஒன்றா நான் காமிக்கிறேன் என்னென்ன போடுறேன்னு. அந்த வாசனை வரும். தேங்காய் வறுப்பட்டதுக்கு லைட்டாக அந்த ஒயிட்னஸ்லேருந்து கலர் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அப்புறம் வாசனை வரும். அந்த மாதிரி நீங்கள் பதம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, ரொம்பவும் செவக்க விட்டுறக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி பதம் மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வறுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வெயில் நல்லா அடித்தா எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சுட்டு வறுத்திங்கன்னா சீக்கிரம் வறுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட தேங்காய் வறுத்தாச்சு. இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காயும் வறுத்தாச்சு. ஸோ இந்த 3 ஐட்டம் இப்போ வறுத்துட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன வறுக்க போகிறோன்னு பார்க்கலாம். 50 கிராம் ஃப்ரைடு சென்னா டால், அதாவது பொட்டுக்கடலை ஆர் உடச்ச கடலை, சரிங்களா? இதையும் நீங்கள் வறுத்துக்கணும். இதை ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு அந்த சூட்டில் போட்டு எடுத்தால் போகிறோம். ஏற்கனவே இது ஃப்ரை பண்ணது தானே, அதனால் நம்ம ஜஸ்ட்டு பான்லி சூட்டில் போட்டு எடுத்துடுறோம். பாருங்கள், இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இப்போ 4 ஐட்டம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ 10 கிராம் வெந்தயம் போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு 2 நிமிஷத்தில் வறுபட்டுடும். ஸோ வெந்தயமும் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வெந்தயம் போடுங்க. இது ஆக்சுவலாக வெந்தயத்தில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறையா தெரியும். அயன் சக்தி ஜாஸ்தியாக இருக்குது, சுகர் இருக்கிறவங்களுக்கு நல்லது. அதோட சாம்பார் கெடாது, வாசனை நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெந்தயத்தை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பிட்ற காரம்லாம் நம்ம உடம்பை வயிற்று அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். கண்டிப்பாக வெந்தயம் ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெந்தயமும் நல்லா வறுபட்டுடுத்து, அதையும் நான் இதோட சேர்த்துட போகிறேன். வெந்தயம் லைட்டாக அப்படி பாப் ஆகும், அதை வெடிக்கும், அப்படி டப்புன்னு நகரும் வெடித்து. அதுதான் உங்களுக்கு கணக்கு. அந்த மாதிரி வெடிச்சிடுத்துனாலே அது நல்லா இதாகிடுச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதையும் நம்ம இதோட சேர்த்துட்றோம். இது வறுக்கிறதுக்குள்ளே கடன்னு ஆறிடும் சைட் பை சைடு. சீரகம் 10 கிராம், 1 செகண்ட் தான், அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது.
கம்பல்சரியாக சீரகம் போட்டுக்கோங்க. நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் என்ன தெரியுமா சொன்னாங்க, சாம்பார் வந்து நார்த் சைடில், அதாவது நார்த்தில் அவ்வளோவா சாம்பார் சாப்பிட்றது இல்லையா, சவுத்தில் நிறையா சாம்பார் சாப்பிட்றோமா. அப்போ ஃபாரினில் வந்து இதை சாம்பாரை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, சவுத் இண்டியன்ஸ்க்கெலாம் முக்கால்வாசி இந்த குடல் புண்ணு இருக்குல்ல, அது வந்து வர்றதே இல்லையா. என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட சாம்பார் தானா. சாம்பார் வந்து ஒரு ஹெல்த்தியான இது, பருப்புலேருந்து தனியாலேருந்து எல்லாம் அது வந்து அவ்வளோ வந்து ரிச் ஃபுட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அதில் மஞ்சளும் சேர்க்குறோம். அப்படின்றதுனால சவுத் இண்டியன்ஸ்க்கெலாம் முக்கால்வாசி என்ன மெயினாகவே யாருக்குமே இந்த குடல் புண்ணு குடல் கேன்சர் வர்றது இல்லையா. அதே வந்து நார்த் சைடு அதிலலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கான். இது ஒரு பெரிய ரிசர்ச்சு. அதனால் வந்து நீங்கள் சாம்பாரை அடிக்கடி சாப்பிடுங்க. அது பிஸ்ஸா பர்கர் அதெல்லாம் இல்லை, விட நம்மளோட சவுத் இண்டியன் டிஷ் பெஸ்ட்டு. அதனால் அதை பழக்கப்படுத்திக்கோங்க. இப்போ மிளகு ஒரு 10 கிராம், இதெல்லாம் ரொம்ப வேண்டாம், மைல்டாக போட்டுட்டா போகிறோம். மிளகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் ரொம்ப மைல்டாக சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இந்த மிளகு வந்து அதே மாதிரி டப்புன்னு வெடிக்கும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். புளி ஒரு 75 கிராம், சரிங்களா. இப்போ மிளகு ரெடியானவுடனே அடுத்தது புளியை தான் போட போகிறோம். மிளகு ரெடியாக எடுத்து அதையும் சேர்த்துட்றோம். மிளகும் சேர்த்தாச்சு. அடுத்தது புளி ஒரு 75 கிராம் போட்டு அதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வறுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும் பாண்ட்லி, அதனால் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துருங்க போகிறோம். ரொம்ப வந்து நீங்கள் மெனக்கிட வேண்டாம். தேங்காய் பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் இதை மாத்திரம் தனியாக, ஏன்னா எல்லாத்தையும் அரைச்ச பிறகு கடைசியில் தான் புளியை போட்டு அரைக்கணும். மிளகாய் ஒரு 30 கிராம் போட்டுக்கோங்க போகிறோம். ரொம்ப வேண்டாம், 25 to 30 காரத்துக்கு தகுந்த மாதிரி. உங்கள் காரம் எப்படி தேவையோ அப்படி. இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு வறுத்துக்கலாம். மிளகா வறுபட்டுருத்து, நான் மிளகாயை எடுத்துடுறேன். பாருங்கள், மிளகா ஜம்முன்னு வறுபட்டுருத்து. ஸோ மிளகாயும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்துக்கிறோம். நல்லா அப்படியே அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக போகணும், அந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கணும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எண்ணெய் சேர்க்கக்கூடாது, சரிங்களா. எண்ணெய் சேர்க்காமல் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சாம்பார் ரெடி ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறீங்களா, வதக்கிட்டிங்களா, சாம்பார் ரெடி. இல்லை ஒரு காய் போடுறீங்களா, சாம்பார் ரெடி. அவ்வளோதான், உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக சாம்பார் பண்ணிடலாம். எப்போவுமே கருவேப்பிலை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இம்பார்ட்டன்ஸ் தெரியறதுக்காக தான் நான் கருவேப்பிலை சமையல்னே பேர் வச்சுருக்கேன். ஸோ கருவேப்பிலை கம்பல்சரியாக நீங்கள் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், தக்காளி, மிளகு, கருவேப்பிலையை வச்சு நல்லா வதக்கி, எப்படி நான் தக்காளி ஊறுகாய் பண்ணேன் அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஊறுகாய் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது கருவேப்பிலை, அதனால நீங்கள் அதை வாங்கி பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 15 days கூட வெளியில் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா போகிறோம், கெடவே கிடாது. கருவேப்பிலை சைடு பை சைடு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ஸோ இப்போ கருவேப்பிலையும் நம்ம வறுத்துட்டோம். பாருங்கள், நல்லா சவுண்டு கேட்குறது பாருங்கள், அந்த மாதிரி வறுத்துக்கணும். இதில் இந்த கருவேப்பிலை வறுத்ததில் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நான் இதில் போட்டுறேன், கொஞ்சம் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்ததாக பொடி பண்ண உடனே அது மேலே சேர்க்கறதுக்காக கொஞ்சம் வச்சுப்போம், சரிங்களா. பாருங்கள், கடுகு ஒரு 10 கிராம் வந்து அப்படியே பொரிய விடுங்க, சரிங்களா. கரெக்டாக 10 கிராம் போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். பிள்ளையும் இந்த கடுகையும் தனியாக வச்சுக்கணும், இதை அரைக்கக்கூடாது. அதை கடைசியில் நம்ம தாளித்து கொட்டின மாதிரி சேர்க்க போகிறோம். எப்படி பட்டுன்னு வெடிக்குது பாருங்கள், அதுதான் கணக்கு. பொரியறதுன்னா அதுதான், எண்ணெய் போடாமையே கடுகு பொரியறது. சரி, கடுகு பொரிஞ்செடுத்து நம்ம கருவேப்பிலையோடு சேர்த்து வச்சுக்கலாம். அடுப்பு அணைச்சிட்டு மஞ்சப்பொடி ஒரு நல்ல கோபுரமாக 1 ஸ்பூனு, அப்புறம் பெருங்காய பொடி, நல்ல பொடி பெருங்காயம் நல்லா நிறக்க போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்து இந்த பெருங்காயத்தூளையும் மஞ்சப்பொடியும் அரைக்கிறோம்ல, நல்லா அரைச்ச பிறகு இதையும் சேர்த்து ஒரு சுற்றிடணும், சரிங்களா.
நம்மளோட சாம்பார் பொடி ரெடி ஆகிடும். கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிடுவோம். அப்போ தான் ரொம்ப காய்க்கு தேவையான உப்பு மாத்திரம் போட்டால் போதும், பொடி கெடாமல் இருக்கும். அதனால் கோபுரமாக கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிடுறேன். ஏற்கனவே மிளகா வறுக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம். அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு மாத்திரம். இல்லைன்னா அந்த உப்பே போகிறோம், நாங்கள் சாம்பாரில் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கிறோன்னா போட்டுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இதெல்லாம் ஆறட்டும், நான் அரைச்சி கொண்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போது நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் பண்ணுற பொடி ரெடி ஆகிடுது. அப்படியே போட்டால் சாம்பார் ரெடி. சரிங்களா? இந்த பொடியில் கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்? கடுகை பொரித்து வச்சுருந்தோமா எண்ணெய் இல்லாமல், அதையும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துறோம். கடுகு கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி ரெடி. இதை 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் கரைச்சி எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாருங்கள், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பரங்கிக்காய், அதாவது மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்களே, அதுவும் ஒரு கத்திரிக்காய் ஒன்றும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு கதம்ப காய் 5-6 காய் போட்டாலும் சரி. அதுக்கப்புறம் வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு சாம்பார் பண்ணாலும் சரி. சரிங்களா? இப்போ இது நல்லா வதங்கட்டும்ன்ட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுப்போம். சரிங்களா? இது 2 நிமிஷம் வதங்கின உடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடுவோம். நல்லா அது காயும் வேகும், தண்ணியும் கொதிக்கும். அப்போ அவ்வளோதான், கடகடன்னு நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட காய் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்மளோட ரெடிமேட் சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிட்லாம். அதனால் அதை என்ன பண்ணணும், நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிடணும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டு வெந்துட்டுருக்குல்ல அந்த காயில் அப்படியே ஊற்றிடணும். சரிங்களா? அவ்வளோதான். 2 மினிட்ஸில் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ கரைச்சதை ஊற்றிட்டோம். தண்ணி கொதித்தது, கரைச்சதை ஊற்றிட்டோம். இப்போ கொதித்ததுன்னா நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். தேவை இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் ரொம்ப வாசமாக நல்லா இருக்கும். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துண்டோ அது ஒரு சக்தி தானே. அதனால தான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன், நான் சவுத் இண்டியன்ஸுக்கெலாம் இண்டஸ்டைல் கேன்சர், அதாவது பெருகுடல் சிறுகுடல் புற்றுநோயே வர்றது இல்லையா. அதனால் கண்டிப்பாக பசங்களுக்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க சாம்பார் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நாள் சிரமப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இது கொதிக்கணும், அவ்வளோதான். கொதிச்சுட்டா நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். வாசனை மணமணக்குது. இதுலேயே கூட நீங்கள் தக்காளி வேணும்னா, கொஞ்சம் இன்னும் புளிப்பு வேணும்னா கொஞ்சம் தக்காளி கூட சேர்த்து பாருங்கள். நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுது. இன்ஸ்டன்ட் சாம்பார். சரியா? சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் பொடி கூட சேர்த்துக்கோங்க. பட் நான் இப்படி தான் சாப்பிட போகிறேன். அதனால் இன்னும் நேரம் ஆக ஆக ஆறிச்சுன்னா இன்னும் கெட்டியாகும். அதனால் நம்ம சாம்பாரை இப்போ இறக்கிடுறோம். சாத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருந்ததுன்னு. ஆக்சுவலாக ரொம்ப வாசனை, ஆனால் ஊற தூக்குது. இப்போயே சாத்தை போட்டு சுட சுட நெய் போட்டு சாப்பிட்ணுன்னு தோணிடுது எனக்கு. இதில் நீங்கள் ஒரு ட்ராப் வெல்லம் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துப்பேன். இது பரங்கிக்காயில் அதுலேயே ஒரு இனிப்பு இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. ரொம்ப கெட்டியாக ஆகிடுது. சூப்பராக இருக்குது. ஆற இன்னும் கெட்டி கொடுக்கும். வாசனை ரொம்ப அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி வந்தது நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது, நல்லா வந்ததா. கண்டிப்பாக புற்றுநோய் இல்லாமல் வாழணுமா, அடிக்கடி சாம்பார் பண்ணுங்கள். சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.